10 ரூபாய்னா உங்களுக்கு தெரியும். பல கூட்டத்திலையும் பேசணும். இந்த 10 ரூபாய்னு பாட்டு பாடும்போது என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். யார் பாட்டு பாடினா யார் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த டாஸ்மாக் கடைக்கு சென்று யாராவது அந்த கடையில மது பாட்டில் வாங்கினா 10 ரூபா அதிகமா கொடுத்தா தான் அந்த பாட்டில். நாம யாரும் போகாதீங்கப்பா, நம்ம ஆளுங்க டாஸ்மாக் கடைக்கு போகாதீங்க, வேண்டாம். தமிழகத்தில் போதைப்பொருள் விற்பனை சர்வதாரணமா நடக்குது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், கிராமத்திலிருந்து நகரம் வரை போதைப்பொருள் விற்பனை இல்லாத இடமே இல்ல, கஞ்சா இல்லாத இடமே இல்ல. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடப்பது என்று சொன்னால் அதற்கு இந்த கஞ்சா போதை ஆசாமிகளால் தான் நடக்குது. இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நான் பல முறை சட்டமன்றத்திலே பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையிலே நான் குரல் கொடுத்தேன். ஆனால் இன்றைய முதலமைச்சர் அதுக்கெல்லாம் கவனம் செலுத்தவில்லை. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அன்றாட செய்திகள், ஊடகத்திலும் பத்திரிகையிலும் வருகின்ற செய்தி, கிலோ இத்தனை டன் கஞ்சா கைப்பற்றப்பட்டது என்ற செய்தி தான் வந்து கொண்டு இருக்கின்றது. இன்றைக்கு தமிழகத்திலே போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே உருவாக்கப்பட்டு விட்டது. டாஸ்மாக் கடைக்கு போகாதீங்க, வேண்டாம், தப்பு. நம்மளும் போக மாட்டாங்க. திமுக காரன் அங்கேயே தான் குடியிருக்கிறான். அவங்ககிட்ட தான் இந்த காசையே புடுங்குறான். யாரு? திமுக காரன்கிட்டயே காசை புடுங்குற கட்சி திமுக கட்சி. 10 ரூபாய்னா உங்களுக்கு தெரியும். பல கூட்டத்திலையும் பேசணும். இந்த 10 ரூபாய்னு பாட்டு பாடும்போது என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். யார் பாட்டு பாடினா யார் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அது என்ன நீங்களே புரிஞ்சுக்கீங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்ததுக்கு பிறகு தமிழகத்தில் டாஸ்மாக் கடை சுமார் 6000 கடைகள் இருக்கின்றன. பெரும்பாலான கடையில் இருக்கிற இந்த பார்லாம் திமுக கட்சி சேர்ந்தவர்கள் எடுத்துக்கிட்டாங்க. அந்த பார்ல இன்றைக்கு முறைகேடாக மதுபானங்கள் விற்கப்பட்டது. அது ஒரு புறம். அந்த டாஸ்மாக் கடைக்கு சென்று யாராவது அந்த கடையில மது பாட்டில் வாங்கினா 10 ரூபா அதிகமா கொடுத்தா தான் அந்த பாட்டில் கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 15 கோடி வருது. ஒரு நாளைக்கு 15 கோடி டாஸ்மாக் கடையிலிருந்து வருது. திமுக மேலிடத்துக்கு சென்று கொண்டிருப்பதாக தகவல். அதோட மாசத்துக்கு 450 கோடி, கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 5400 கோடி. அப்படி 4.5 ஆண்டுல சுமார் 24,000 கோடி இந்த டாஸ்மாக் கடையில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினது மட்டும் கொள்ளையடித்த அரசாங்கம் ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம். அதுக்கு பிறகு அந்த பார்ல விக்கிறது அது தனி, அது தனியா வாங்கி கள்ளநிதியில விக்கிறாங்க. இது ஒரு வருமானம். ஆக இந்த டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலமாக கடையில இருந்தும் சரி, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கலும் சரி, அதோட பார்ல இருந்தும் சரி, சுமார் 50,000 கோடி கொள்ளையடித்த கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். அதனாலதான் இன்னைக்கு ஈடி டாஸ்மாக் நிறுவனத்தில் பூந்து அதுல 1000 கோடி முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிச்சாங்க. திமுக ஏதோ பேசி சமாளித்துட்டு இருக்கிறாங்க. விரைவில் உண்மை வெளிவரும். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடன் இதை முழுமையாக விசாரிக்கப்படும். சட்ட நிதியாக யார் தவறு செய்யலோ அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்.